செல்வம், ஒன்று சட்ட ரீதியாக ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு கொள்கை முடிவை எடுத்துட்டு எங்களுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்கிறது சரியா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க திமுக எம்பிக்கள். இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரையறை குறித்து பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சியையும் அமைச்சர்களை அனுப்பி சந்திக்கிறாங்க. இன்னைக்கு நவீன் பட்நாயக்கை பார்க்குறாங்க. தொடர்ந்து நீங்க ஒரு ஆக்ஷன், அவங்க ஒரு ரியாக்ஷன், அவங்க ஒரு ஆக்ஷன், நீங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள்? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியா சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சகோதரி இதுல சித்தாந்த முரண் வாக்கு அரசியல் நீங்க மையமா ரெண்டா பிரிச்சு பேசுனீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க சித்தாந்தத்துக்குலாம் இங்க ஒண்ணும் பெரிய அளவுல வேலை இல்லை. ஏன்னு கேட்டா திமுக சித்தாந்தங்களில் தோற்று போனதனுடைய விளைவுதான் இப்போ வாக்கு அரசியலை, வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு 1963 மொழி போராட்டம் எப்படி திமுகவை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தியதோ அதை போல இப்ப அவங்க திமுகவிடத்துல, திமுகவிற்கும் திமுகவுடைய சித்தாந்த முரண்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்ட காரணத்தால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு வகையான அணுகுமுறையும், ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது ஒரு அணுகுமுறையும் இவர்களிடத்தில் இருப்பதை மக்கள் உணர தொடங்கிவிட்ட காரணத்தால் இவங்களுக்கு வேற வழி இல்லாம இப்போ பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க. ஏன்னா மொழியை வைத்து, தொகுதி மறுசீரமைப்பு வச்சு, டீலிமிட்டேஷன் வச்சு, இப்படி எல்லாம் இல்லாத ஒன்றை இவர்களாகவே ஒரு யூகத்தின் அடிப்படையில கட்டமைத்து இன்னைக்கு இந்த ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதான் யுத்தம் சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்க சொன்னீங்க, அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒடிசாவுக்கு போனாரு, சகோதரி இல்ல அவங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க சித்தாந்தத்துல தோற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப அதனாலதான் மொழிய கையில எடுக்கிறாங்கன்னு. அதுக்கு யார் எண்ணெய் ஊற்றி வளர்த்து கொண்டே இருக்கிறது? அவங்களுக்கு நீங்களே ஆயுதத்தை கையில கொடுக்குறீங்களோன்னு ஒரு கேள்வியா இருக்கே. இல்ல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தோல்வின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சகோதரி, என்னை ஆளக்கூடிய இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அல்லது ஆட்சியாளர்கள் அவர்கள் எனக்கு முன்மாதிரியாக இருக்கணும். இப்ப அந்த மொழி பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்போ இந்தி, சமஸ்கிருதம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. எந்த இடத்திலும் முன்னணி கொள்கையை இந்தியை பற்றி பேசவில்லை, சமஸ்கிருதத்தை பற்றி பேசல. தமிழ் கட்டாயம், தாய்மொழி தமிழ் 5வது வகுப்பு வரை கட்டாயம். அதுக்கு பிறகு 8வது வகுப்பு வரை தமிழும் ஆங்கிலமும். அதுக்கு மேல 3வது மொழியாக அந்த மாணவர்கள் விரும்புகிற பாடத்தை, அதை அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா சகோதரி ஒத்துக்கிடுவீங்க. இப்ப கம்ப்யூட்டர் அதாவது கணினி தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைகளும் கணினி படிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு. 2வது, நம்முடைய ஆட்சியாளர்களே அவர்களே கூட நடத்துகிற ஆட்சியாளர்கள், நான் மறுபடியும் அவங்களை குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக பேசல, நம்முடைய ஆட்சியாளர்களுடைய குடும்பங்கள் நடத்துகிற பள்ளியில் 3வது மொழியாக ஒடிசாவோ இது பிரெஞ்சு இல்ல, 3வது மொழியாக வேற ஏதோ கன்னடமோ வேற ஏதோ மொழிகள் இல்லை, அந்நிய மொழிகள் இல்லை. 3வது மொழியாக இந்தி கட்டாயம் என்கிற நிலை நம்முடைய திமுக குடும்பத்தை சார்ந்தவர் நடத்துகிற. ரொம்ப சிம்பிள் கேள்வி சார். நீங்க சொல்ற மாதிரி 3வது மொழியை படிக்க வைக்கிறது, உலகளாகிய பரவலான ஒரு மொழி அறிவை, மொழி குறித்த புரிதலை, மொழி குறித்த இதை உருவாக்குறதெல்லாம் ஓகே, மொழியை கற்றுக்கொள்றதுக்காக எடுக்கிற முயற்சி ஓகே. இப்பவே சமகாலத்துல பாத்தீங்கன்னா உக்ரைன்ல போய் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிலிப்பைன்ல போய் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க, மெடிசின்ஸ் இந்த மாதிரி நிறைய பிஜி கோர்சஸ் எல்லாம் படிக்கிறாங்க. யூஎஸ் விடுங்க, யூஎஸும் யூகே இங்கிலீஷ் இருந்தா தப்பிச்சுக்கலாம். மற்ற தாய்மொழிகள் உள்ள நாடுகள்லையும் போய் நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டம்ல எல்லாம் இருந்து படிச்சுட்டு போய் கத்துக்கிட்டு போய் அங்க படிக்கிறாங்க. ஒரு தேவைன்னு வரும்போது, சூழல்னு வரும்போது அந்த ஊருக்கு போய் பழகும் பொழுது நாம இதையும் சேர்த்தே பழகி கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பா தானே இருக்கு. இதை வச்சு இது ஒரு பிரதான பிரச்சனையாக வைத்து இங்க நிதியை கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கறத தான் கேள்வி எழுப்புறாங்க அவங்க. சகோதரி ஒண்ணு, நான் என்ன
கேட்டீங்கன்னா இந்திய பிரச்சனையே வரலன்னு சொல்றேன். இப்போ நான் அதுக்குதான் நான் இந்திக்குள்ளேயே போகலையே, நான் பிலிப்பைன் அந்த பக்கம் போயிட்டேன், உக்ரைன் பக்கம் போயிட்டேன். அதாவது இந்திய பிரச்சனையே வரல, இந்திங்கிற பிரச்சனை வரல, சமஸ்கிருதம் பிரச்சனை வராத சூழ்நிலையில் இவர்கள் இல்லாத ஒன்றை கட்டமைப்பு இப்போ மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் இருக்கு. டீலிமிட்டேஷன் என்னைக்கு யாரு பேசுறா? டீலிமிட்டேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கும்போது திமுக அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருந்தது. அப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு காலம் டீலிமிட்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2027 பேச வேண்டிய விஷயத்த இப்போ மறுசீரமைப்பு நடக்கிறதாவே வச்சுக்கிறீங்க. மறுசீரமைப்பு நடப்பதாகவே இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இப்போ நாளைக்கு ஒருவேளை இவர்கள் சொல்ற மாதிரி டீலிமிட்டேஷன் வந்தா 57 தொகுதி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லியாச்சு 7.18, அதாவது 7.2% தமிழ்நாட்டுக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 16.7. தூத்துக்குடி செல்வம், தற்போது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசக்கூடிய முக்கியமான சாராம்சத்தை நான் சொல்றேன். சற்றுக்கு என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தி இருந்தேனா 100 முறை நான் மன்னிப்பு கோருகிறேன், 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் மோடியுடைய அமைச்சரவையில் யாரையும் புண்படுத்துவதோ அவமதிப்பதோ கூடாது என்பதில் நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சற்று முன் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த செய்தி இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இதை பெருந்தன்மையாக பாருங்க. அவர் ஒண்ணு அன்சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னத நீங்க அதை வந்து ஒரு நாகரிகமற்ற அப்படின்னு ஒரே ஒரு புள்ளியில வச்சுக்கிட்டு இருக்கிறத விட, ஐயா இத கொஞ்சம் பெருந்தன்மையா பேசி இருக்கலாமே, பெருந்தன்மையோடு நடந்திருக்கலாமே, கொஞ்சம் முறையா பேசலாமேன்னு சொல்லி நம்ம கிராமங்கள்ல சொல்றோம் பாருங்க. பசு மாடு இப்ப இதான் வித்தியாசம். அவரே மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கும் பொழுது அதுல அவர் சொல்றாரு, ஏன்னா இத நேற்றையிலிருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய, அதாவது இப்ப அமைச்சர் பிரதானுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் புரிகிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு இதோடைய சீரியஸ்னஸ் புரிகிறதா அப்படின்றதும் சேர்த்து தானே கேள்வி எழுப்பணும். இந்த இடத்துல திமுக இல்ல, அதிமுக இல்ல, பாமக வேண்டாம், தமிழ்நாடு அல்ல வேறு மாநிலங்களில் இருந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பிரதிநிதி அங்கே கேள்வி எழுப்பி இருந்தாலும் ஒரு அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் கொடுக்கக்கூடிய பதிலில் அவரை அன்சிவிலைஸ்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது வருத்தம் அளிக்க தானே செய்யும். அவங்க ஹர்ட் ஆவாங்க தானே, அது அவங்களுடைய சுயமரியாதை சார்ந்த பிரச்சனையும் தானே. சகோதரி அவங்க அதான் சொல்றேன், அவர் இன்னைக்கு அதோட சீரியஸ்னஸ் அவர் உணர்ந்திருக்கிறார், அதனால தான் இப்படியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னு நான் சொல்றேன். ஆனால் இங்க பேசும்போது அது என்ன தவறு என்று தானே பதில் வந்துச்சு நமக்கு. பாஜகவுடைய மாநில தலைவர் தொடங்கி உங்கள் தலைவர் பேசும்போது அப்படித்தானே பேசினார். இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்துக்கு முன்னால திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கேள் கடுமையிலே மன்னிப்பு கேள் தமிழர்களிலே மன்னிப்பு கேள். அவர் தமிழ்நாட்டை பத்தி சொன்னாரா, தமிழர்களை பத்தி சொன்னாரா? தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போன பிரதிநிதிகள் தானே சார் அவங்க. திமுக தமிழ்நாட்டுக்கு வெளியிலயா இருக்கு, காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கலாம், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டு போன பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில இருக்கிறாங்கல்ல, விசிகா தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறாங்கல்ல, மதிமுக தமிழ்நாட்டில இருந்து தானே போயிருக்காங்க. இல்ல நாம எலெக்ஷன்ல இல்ல, நாம வந்து வாக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் 51 பெரிய நம்பர், 49 சிறிய நம்பர், 51 வாக்குகள் பெற்றவர் அவர் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு செல்வார் 49. ஆக இவர்கள் வந்து 100க்கு 100 வாக்குகள் பெற்று போகல. அதனால இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இவர்கள் தான் அத்தாரிட்டேட்டிவா இங்க பேச வேண்டியது இல்ல. நான் என்ன சொல்றேன், மக்கள் அப்புறம் ஏன் வந்து அவங்களை அனுப்பி வச்சாங்க,
மக்கள் அப்படி நினைச்சிருந்திருக்கலாம் இல்லையா? இவங்களையே அத்தாரிட்டேட்டிவா அனுப்பணும் அப்படின்னா உங்க கட்சி நிப்பாட்டினீங்க, மற்ற கட்சியும் நிப்பாட்டினாங்க. ஆனா மக்கள் ஒவ்வொரு முறையும் யாரு உள்ள இருக்கணும் யாரு வெளியில இருக்கணும், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல, பொதுவாக சொல்கிறேன். யாரோ ஒருத்தவங்க உள்ள இருக்கணும் வெளியில இருக்கணும் மக்கள் மனசுல இருக்கல. இப்ப பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தோணும்ல. நான் சொல்றேன் சகோதரி, இந்த மூத்த அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்டு விட்டார். வெகு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டு விட்ட பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு. இதை இவங்க ஊதி பெருசாக்கி வேற செய்திகளே இல்ல. நான் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன் முதல் சுத்த. அதாவது திமுகவிற்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. திமுக மக்கள் மன்றத்திலே தோற்று கொண்டிருக்கிறது. அந்த இடைவேளை என்ன அப்படிங்கறத கருணா சொல்லுவாரு. கருணாக்கு அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு, அவர்கிட்டே கேட்போம். கண்டிப்பா செல்வம் சார், நீங்க சொன்ன அந்த இடைவேளை என்னன்னு கருணா கிட்ட கேட்டு